அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான தியான நிகழ்ச்சியில் ஓவிய தியானத்தின் வழியாக நம்முடைய இறை செய்தியை நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்வை வளப்படுத்த இன்று நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி மார்க் நற்செய்தி பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 33 வரை. இதிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களிடத்தில் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். நாம் பார்க்கலாம் அது எப்படி அந்த உரையாடல் செல்கிறது என்பதை. இயேசுவினுடைய கேள்வி தன்னை பற்றி சீடர்களும் மக்களும் என்ன புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கேள்வியாக அமைகின்றது. எனவே இந்த நேரத்தில் பேதுருவினுடைய பதில் நீரே மெசியா, உயிருள்ள கடவுளுடைய மகன் என்கின்ற விதத்தில் சரியான ஒரு புரிதலை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசு உடனடியாக என்ன சொல்லுகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். இயேசு தான் பாடுபட போகின்ற தன்னுடைய தியாகத்தின் பாதையை பற்றி அவரோடு பேசுகின்றார். இயேசுவினுடைய பாதை பாடுகள் நிறைந்த பாதையாக இருக்க போகிறது என்பதை விளக்குகின்றார். இங்கு சீடர்களின் புரிதலுக்கும் மக்களின் புரிதலுக்கும் இயேசு தன்னை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்கும் இடையே இருக்கின்ற உறவை நாம் பார்க்கின்றோம். இயேசு தனது வாழ்வை குறித்த பார்வையில் மிக தெளிவாக இருந்தார். அந்த தெளிவான பார்வை எதை பற்றிய ஒன்றாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். தன்னுடைய சிலுவையின் மீட்பை குறித்து, தன்னுடைய சிலுவை பாதையை குறித்து, அந்த துன்பத்தின் வழியாக தான் எதிர்கொள்ளப் போகின்ற மிகப்பெரிய மீட்பு செய்தியை குறித்து, திட்டத்தை குறித்த தெளிவான பார்வை கொண்டவராக இயேசு இருந்தார். நாமும் இயேசுவை குறித்த பார்வையில் தெளிவான பார்வையோடு பயணிக்கவும், அவர் நம்மை மீட்க வந்த கடவுள், துன்பத்தின் வழியாக நம்மை மீட்டெடுத்தவர், அவருடைய இரத்தம் நமக்கு வாழ்வு கொடுத்தது என்கின்ற எண்ணத்தோடும் தியான சிந்தனையோடும் இன்றைய நாள் முழுவதும் நாம் பயணிப்போம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து குணப்படுத்தி வழிநடத்துகின்றார்.